விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கடந்த 20ஆம் தேதி அபிநயா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இன்றைய தினம் அபிநயா அவர்களுடைய வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்பாளர் அபிநயா அவர்களும் கட்சியினரும் பரவலாக விக்கிரவாண்டி முழுக்க பல்வேறு பகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து மக்களிடம் வாக்கு சேகரிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவருடைய தலைமையில் நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. எதற்காக இந்த கலந்தாய்வு அப்படின்னா, வருகிற இடைத்தேர்தலை, இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கான திட்டமிடுவதற்கான ஒரு கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கட்சி தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல், அந்த தேர்தலை எப்படி நாம் தமிழர் கட்சி அணுகியதோ அதே போன்று இந்த தேர்தலையும் அணுகுவதற்கான முதற்கட்ட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 275 வாக்ககங்கள் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த வாக்ககங்களை, அதாவது வாக்ககங்கள் வாரியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட வாக்ககங்களை கொடுத்து அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த வாக்ககத்திற்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் வேலை செய்தால் போதும் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா இது ஒரு இடைத்தேர்தலாக இருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மக்கள் வருவாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து நாம் தமிழர் கட்சியினர் பெரும்பாலான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால யார் எந்த இடத்தில் போய் வேலை செய்வது, யாருக்கு என்ன வேலை கொடுப்பது என்கிற ஒரு குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வேலைகளை பிரித்து கொடுப்பதற்காக மாவட்டம் வாரியாக குறிப்பிட்ட வாக்ககங்களை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஒதுக்கி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாளை மாலை அண்ணன் சீமானவருடைய தலைமையில் மாபெரும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே 5 மணிக்கு, சரியாக 5 மணிக்கு நடைபெற இருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இறங்கிவிட்டார். இனி களம் சூடு பிடிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு 10-15 நாட்கள், 15 நாட்கள் கூட இல்லை, 15க்கும் குறைவான நாட்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு 2 வார காலம் களம் சூடுபிடிக்கும், அனல் பறக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒருபுறம் திமுக என்னதான் அதிகார பலம், பணபலம் இதெல்லாம் இருந்தாலும் சமீபத்திலே கள்ளக்குறிச்சி மரணம், கள்ளச்சாராய மரணம் என்பது திமுகவுக்கு பெருத்த ஒரு அடியாகத்தான் இருக்கிறது. அது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் அந்த தாக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் ஏற்பட்டிருப்பதை தெளிவாக கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த தாக்கம் விக்கிரவாண்டி தொகுதியிலும் இருக்கிறது. பரவலாக விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை அதிக அளவில் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மிக தெளிவான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக மீது கடுமையான அதிருப்தியில் தான் மக்கள் இருந்தார்கள். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது வெறுப்பில், கோபத்தில், அதிருப்தியில் இருந்த மக்களுக்கு இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் தலை தூக்கி இருப்பது என்பது திமுகவுக்கு கூடுதல் தலைவலியையும் நெருக்கடியும் தான் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தார். இப்போ செந்தில் பாலாஜியும் இல்லை. பல ஆயிரம் கோடிகளை இறக்குமதி செய்து பட்டி ஃபார்முலா எல்லாம் கொண்டு வந்து மக்களை மற்ற கட்சியினர் சந்திக்கவே கூடாது என்பதற்காக என்னெல்லாம் வேலைகளை செஞ்சாங்கிறது நமக்கு தெரியும். முழுக்க பணம் விளையாடியது, பல ஆயிரம் கோடிகளுக்கு பணம் ஆடியது, பணம் பேயாட்டம் ஆடியது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில். அப்போ அந்த நேரத்தில் காங்கிரஸ் தான் போட்டியிட்டது, திமுக கூட நேரடியாக போட்டியிடலை. காங்கிரஸ் வேட்பாளருக்காக அவ்வளவு கோடிகளை இறக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது திமுக நேரடியாக போய் போட்டியிடுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலின் போது திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பை விட பல மடங்கு எதிர்ப்பு மக்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கிறது. அப்போ இந்த எதிர்ப்பு எல்லாவற்றையும் தாண்டி எப்படியாவது தங்களுடைய வெற்றியை தக்க வைத்து விட வேண்டும், மக்கள் மத்தியிலே எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை என்கிற ஒரு தோற்றத்தை தமிழ்நாடு முழுக்க வெளிக்காட்ட வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் திமுக இருக்கிறது. அதனால எத்தனை ஆயிரம் கோடிகளை வேண்டுமானாலும் அவர்கள் செலவு செய்வார்கள், இறக்குவார்கள். ஏனென்றால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் என்பது 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக இல்லை, தேர்தலில் போட்டியிடலை. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. அப்போ திமுக பலாயிரக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று கேட்டால் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இந்த காணொலி பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 முறை மின்வெட்டு, மின்தடை,
இது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே ஒரு காணொலியை கூட சரியா பதிவு செய்ய முடியலை. அந்த அளவுக்கு தான் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த பக்கத்தில் எந்த அணியில் போய் மின்தடை ஏற்பட வச்சதுன்னு நமக்கு தெரியலை. இதுதான் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க இந்த நிலை தான். ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம சொல்லலாம். திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடை, அவர்களுடைய ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறையை நம்ம வந்து துறை வாரியாக பட்டியலிட்டு பேசலாம். அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க ஒரு நிர்வாக சீர்கேடுகளோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி களத்தில் கூடுதல் வலிமையோடு செயல்பட போகிறது. ஏன்னா மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பணம் கொடுத்தால் தான் ஆள் வருவார்கள். அவர்களிடம் பணம் இருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதில்லை. இருந்தாலும் இருக்கிற பணத்தை கொடுத்தால் தான் ஆட்கள் வருவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி அல்ல. பணம் கொடுக்காமலே நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து மிகப்பெரிய ஒரு இளைஞர் படை வருவதற்கு தயாராக இருக்கிறது. நிறைய பேர் கிளம்பிட்டாங்க இப்போவே. இது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும், கூடுதல் வலிமையாக இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அந்த குறிப்பாக அந்த இடைத்தேர்தல் முடிகிற போது நடக்கக்கூடிய அந்த பேரணிகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோடு நடக்கக்கூடிய அந்த பேரணிகள், அந்த கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடு நடக்கக்கூடிய அந்த பேரணிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த பரப்புரை முடிகிற இறுதி கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நீண்ட பேரணி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணி ஆனால் சீமான் அவருடைய தலைமையில் நடந்தது. ஆனால் அந்த பேரணி குறித்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் வரல. அப்படி ஒரு பேரணி நடந்தது என்பது சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் மக்களிடையே போய் சேர்ந்ததை தவிர முதன்மையான காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்களில் வந்து பெரிதாக அந்த செய்திகள்லாம் வரல. ஆனால் இந்த முறை அது வரும் என்றால் இந்த முறை நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாது. அது சில ஊடகங்கள் தவிர்க்கலாம், ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமானால் தவிர்க்கலாம். ஆனால் பெரும்பாலான அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சியை காட்டியே தீர வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சக்தியாக உருவெடுத்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்கவே முடியாத ஒரு பேராற்றலாக உருவெடுத்து விட்டது. அதனால இந்த 15 நாட்கள் நாம் எந்த அளவிற்கு உழைப்பை செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு பலன் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லோரும் ஒரு நாள் 2 நாளாவது உங்களுடைய வேலைகள் மற்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விக்கிரவாண்டிக்கு வாங்க, வந்து மக்களிடம் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வேலைகளில் எல்லோரும் நீங்கள் ஈடுபடுங்கள். அப்படி வர முடியாத நபர்கள், உங்களுக்கு தெரியும் எப்போவுமே நம்ம கேட்குறது தான், கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கக்கூடியது கட்சியினுடைய பொருளாதார நெருக்கடி தான், நிதி நெருக்கடி தான். அது களத்திற்கு வர முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பங்களிப்பை நிதியாக கூட நீங்கள் செலுத்தலாம். அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த முறை பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் கட்சி வந்து தத்தளிக்க போகுது. அது தெரிந்தது தான். ஒவ்வொரு முறையும் தேர்தல் என்றாலே கட்சி நிதி நெருக்கடியில் தத்தளிக்கத்தான் செய்யும். இந்த முறை இடைத்தேர்தல் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வரக்கூடிய கட்சியினருக்கு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளாகும். நம்ம வந்து மற்ற கட்சிகளை போல நம்ம குவார்டர் கோழி பிரியாணிலாம் கொடுக்கறதில்லை, பணம் கொடுத்து வேலைக்கு யாருமே அழைப்பதில்லை. எல்லோரும் அவருடைய கை காசை போட்டு தான் வருகிறார்கள். இருந்தாலும் அடிப்படை தேவைகள், தங்குமிடம், அவர்களுக்கான உணவு தேவைகள், பதாகைகளுக்கான செலவு, கூட்டங்களுக்கான செலவு என்று சொல்லி இந்த செலவுகளையாவது நமக்கு பூர்த்தி செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு நிதி என்பது தேவையாகத்தான் இருக்கிறது. அது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கறது உண்டு, நிதி செலுத்தணும், எந்த வங்கி கணக்குக்கு நிதி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கலாம். அப்படி நிதி செலுத்த வேண்டும் நினைப்பவர்களுக்கு நீங்கள் வந்து அந்த நிதி செலுத்துவதற்கான விவரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த பங்களிப்பையும் நீங்கள் செலுத்துங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் களம் தயாராகிவிட்டது. நாம் தமிழர் கட்சி போருக்கு தயாராகிவிட்டது.